தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு பெரிய ஸ்டார்கள்ல ஒருத்தர் தான் தனுஷ் ஆமா. தனுஷ் சார். சோ அவர் கூட ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நடிக்கும்போது உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு கரெக்டா? அந்த தருணம் ஹாப்பினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் கேக்குறேன். ஸோ இது வந்து என்னன்னா தனுஷ் சார் வந்து எப்படின்னா லைக் வந்து ஹீஸ் லைக் இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் படிக்கிறீங்க, ஒரு காலேஜ் படிக்கிறீங்க, அங்கே ஒருத்தர் இருப்பார், ஒரு மென்டார். அவர் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் எப்படி இருக்கணும், இல்லை நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு எப்படி போய் நீங்கள் சர்வை பண்ணணும், இது எல்லாமே அவர் வந்து ஒரு அட்வைஸாக பண்ணுவார். நீ காலேஜில் வாழ்கிற வாழ்க்கை கிடையாது, காலேஜில் நீ பெரிய கெத்தாக இருந்துடலாம், வெளியே போகணுன்னு சொசைட்டி ஒன்று பண்ணணும்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு என்னோடய லைஃப் டைம் ஒரு சினிமாவுக்கு ஒரு மென்டார்னால் நான் வந்து தனுஷ் சாரை நான் சொல்லுவேன். ஸோ அவரை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ப்ளேஸ் பண்ணலாம். நல்ல ஆக்டர், நல்ல டைரக்டர், நல்ல மியூசிஷியன், எப்படி சொல்கிறது, நல்ல கமெண்டர், நல்ல ஒரு இடத்த கமெண்ட் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆள், நல்ல ஒரு ஒரு இடத்துல எப்படி ஒருத்தட்ட வேலை வாங்கணும்னு தெரியக்கூடிய ஒரு ஆள். ஸோ அவர் ஒரு நல்ல ஒரு டீச்சர். நம்ம வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணேன்னா நான் ஒரு 10 வருஷம் சினிமாவில் ஜாலியாக நான் பாட்டு என் வேலையை ஒழுங்காக பண்ணிடுவேன். ஸோ ஒரு வேலையை எவ்வளோ டிசிப்ளினாக எவ்வளோ கரெக்டாக எத்திக்கலி பண்ணணும்னு ஒரு கற்றுக்கணுன்னா அவர் வைக்கலாம். ஸோ அதனால எனக்கு எல்லாமே எனக்கு வந்து தனுஷ் சார் தான் அப்போ இருந்தார்.